அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பாக்கத்தில் சிறுமியை வாய் மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கைது செய்யப்பட்ட ராஜாவிற்கு 4 நாள் போலீஸ் காவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட ராஜுவை 4 நாள் காவலில் வைத்து விசாரிக்க திருவள்ளூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆரம்பாக்கத்தில் சிறுமியை வாய் மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராஜுவுக்கு 4 நாட்கள் போலீஸ் காவல் விடுத்து நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். பாலாஜி, விரிவான தகவல்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது பள்ளி சிறுமியை கடந்த 12ஆம் தேதி நபர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது சனிக்கிழமை அன்று குற்றவாளியை பிடித்து புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நேற்று திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆரம்பாக்கம் காவல்துறையினர் குற்றவாளியை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று குற்றவாளியை திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்திற்கு உமா மகேஸ்வரி நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஊத்துக்கோட்டை கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ, திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி மற்றும் குற்றவாளி என கருதப்படும் வடமாநில நபரான விஸ்வகர்மாவிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். விசாரணையை அடுத்து கடந்த 2 முறைகள் விசாரணை செய்ததை அடுத்து 4 மணி அளவில் எத்தனை நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளிக்கப்படும் என நீதிபதி உமா மகேஸ்வரி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது 4 மணிக்கு 3வது முறையாக நீதிபதி உமா மகேஸ்வரி முன்பு வடமாநில நபரான விஸ்வகர்மா ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினருக்கு நீதிபதி உமா மகேஸ்வரி அனுமதி அளித்துள்ளார். இதையடுத்து தற்போது நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செய்து வருகின்றனர். தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நீதிமன்ற வளாகத்தில் இருந்து குற்றவாளியை விஸ்வகர்மாவை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது ஆரம்பாக்கம் காவல்துறையினர் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த 4 நாட்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி பாலாஜி, விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.